ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்ன்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்கீரையும் கோதுமை மாவும் வச்சு தான் இந்த ஹோம்மேட் நூடுல்ஸ் பண்ண போறோம். நான் செய்ய போற குவாண்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறேன். அதுக்கு முருங்கைக்கீரை 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 கொத்து இருந்தா போதும், அதுவே 1 கப்பு வந்துடும். அதை மிக்ஸி ஜார்ல போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்து இந்த விழுது வந்து வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மழை அரைச்சிட்டாலே போதும். இது கோதுமை மாவுல செய்ய போறோம். அதுக்கு கோதுமை மாவு 3/4 கப் எடுத்துக்கோங்க. கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்த போறது கிடையாது. இந்த முருங்கைக்கீரை விழுத வச்சே பிசைய போறோம். அரைச்ச முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஊத்தி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு லூஸா இருக்கிற மாதிரி பிசையாதீங்க, கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு பிசையும் போதே கலர் சூப்பரா வந்துடும். இதுல எந்த ஆர்டிபிஷியல் கலரும் நம்ம போடல, இது ஒரிஜினல் கலர் தான். மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு அது மேல ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. மாவு ஊறுற கேப்ல தண்ணியை கொதிக்க வைக்க போறோம் நூடுல்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க, நல்லா அகலமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல நல்லா தண்ணியை ஊத்திட்டு அதுல ஒரு 2-3 டிராப் ஆயில ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. மாவு நல்லா 10 நிமிஷமா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம நூடுல்ஸா ரெடி பண்ண போறோம். இப்ப நம்ம சப்பாத்தி எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம உருட்ட போறோம். மாவு நான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன், அது 100 கிராம் மாவு தான். அதை ஃபுல்லாவே ஒரே ஸ்ட்ரெச்ல உருட்டிக்க போறேன். மாவுட்டு இந்த மாதிரி பிளேஸ் இல்லைன்னா நீங்க சப்பாத்தி கல்ல தான் ஊட்டணும்னு நினைச்சீங்கன்னா மாவு 2ஆ கட் பண்ணிட்டு 2 டைம்ஸா நூடுல்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூடுல்ஸா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ரொம்ப மொத்தமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. தின்னா இருந்துச்சுன்னா அப்படியே உடஞ்சி வந்துடும். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா வேவறதுக்கு நல்லாவே இருக்காது, உள்ள மாவு மாவா இருக்கும். அதனால நம்ம சப்பாத்தி ஊட்டுறோம் இல்லையா, அதே பதத்துக்கே ஊற்றிக்கோங்க. ஆனா மாவு மட்டும் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆச்சுன்னா மாவு மேல ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளே வீட்டுல ரெடி பண்ற இந்த ஹோம்மேட் நூடுல்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ஸ்பாட்லயே செஞ்சு சாப்பிட போறோம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இதுல கிடையாது. அதுவும் நம்ம முருங்கைக்கீரை போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மாவு நல்லா ஊட்டிட்டு கட் பண்ணும் போது நைஃபை வச்சு நல்லா அடி வரைக்கும் போற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கேல் வச்சு நீங்க பண்ணும் போது லைட்டா நீங்க கோடு போட்டீங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். எடுக்கும் போது சரியா வரவே வராது. நீங்க அடி வரைக்கும் நீங்க கல்ல வச்சு ஊட்டினாலும் சரி, நீங்க கட்டையில வச்சு ஊட்டினாலும் சரி, அடி வரைக்கும் நீங்க நைஃப் போற மாதிரி பாத்துக்கோங்க. சைட்ல இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ல வச்சு சின்ன சின்ன நீட் பீஸா கட் பண்ண போறோம். கட் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ண பீஸ் எல்லாமே ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்க போறோம்.
10 நிமிஷம் வேக வச்ச நூடுல்ஸை வடிகட்டிடுங்க. வடிகட்டும் போது அதுக்கு மேல வந்து சாதா தண்ணியை ஊத்தி கூல் டவுன் பண்ணிடுங்க. பச்சை தண்ணியை ஊத்தும் போது சூடாறிடும், ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க எப்படி ரெடிமேட் நூடுல்ஸை ரெடி பண்ணுவீங்களோ அதே மெத்தட்ல இதை ரெடி பண்ணிடலாம். பேசிக்கா என்னென்ன வெஜிடபிள் எல்லாம் போடுவாங்களோ அந்த வெஜிடபிள் போட்டு தான் நான் செய்யறேன். உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் போட்டு நீங்க ரெடி பண்ணிடலாம். இந்த நூடுல்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் முருங்கைக்கீரையில ஸ்மெல் வரதான் செய்யும். அந்த ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல கொஞ்சமா 1 டீஸ்பூன் சேஷ்வான் சாஸ் போட்டு கொடுத்துருங்க. அந்த முருங்கைக்கீரையோட ஸ்மெல்லே வராது. நான் இந்த நூடுல்ஸ்ல சேஷ்வான் சாஸ் போட்டிருக்கேன். நீங்க வேணா டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த சாஸும் போடாம செஞ்சா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ஹெல்த்தியானது, அதனால சாஸே போடாம சாப்பிட்டீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இதை வாரத்துக்கு 2-3 தடவை கூட செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இதுல முருங்கைக்கீரை ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல கொஞ்சமா நான் மேகி மசாலா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வீட்லயே மாவை ரெடி பண்ணி இது கூட உங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை இல்லைன்னா வேற பாலாக்கீரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கீரையை நீங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சுவையா சமைங்க, அளவா சாப்பிடுங்க. தேங்க்யூ.